அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா மக்களுக்கும் எல்லா அருட்பெரும் ஜோதி அன்பர்களுக்கும் என்னுடைய இந்த சித்தி விநாயகத்தின் தாழ்மையான வணக்கங்கள். அருட்பெரும் ஜோதி மலரடை பற்றி இந்த நேரத்தில் அவங்கள்ட்ட நான் இந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும், கலந்துக்காமல் அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். வருஷம் தைப்பூசம் வருது. தைப்பூசம் நல்ல நாள் அப்படி சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம நேராக வடலூர் போகிறோம், ஜோதி தரிசனம் பண்ணுறோம், வந்துடுறோம். அவ்வளோதான். வாழ்க்கை மறுபடியும் சரிசமமாக அதே மாதிரி ரெகுலர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன மாற்றம்? அப்போ அந்த வள்ளலார் கோயிலும் மற்ற கோயிலும் ஒன்றா? இல்லை, வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். வடலூர் கோயிலுக்கு இல்லை, நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவை இதுலேயே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர் உங்களை நான் அப்படி நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படி இந்த மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு என் மேலே வருத்தப்பட்டாங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயம் யோசிச்சிக்கிங்க. இல்லை, அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு, யாருங்க, ராமலிங்க அடிகளார் அவ்வளோ அம்மந்தூரம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை அந்த உலகத்துக்கு சொன்னதை என்ன பண்ணுறாங்க, சிம்பிளாக மண்ணை மூடி போட்டு புதைச்சிட்றாங்க. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அவர் எழுதின திரு அருட்பாலையை அழகாக எழுதியிருக்கு. அவர் சொன்ன பேருபதேசத்தில் எல்லாரும் ஊன்றி படித்தோம்னா நான் சொன்னது சரின்னு தெரியும். என்ன மாதிரி சில பேர் அன்பர்கள் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு குருநாதர் இருக்கார், என்னுடைய குருநாதர் அவருடைய கருத்துக்களும் இதை ஒற்றியே இருக்குது. இப்போ சமீபத்தில் அதே சுகிசிவம் அவர்களும் அதே கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சித்தி விநாயகம் அப்படி சொல்லாமல் தான் பார்த்தோம்னா அதே தான் நான் சொல்ல வர்றது. வடலூர் போகிறாங்க, அந்த கோயிலில் சைடில் சூடம் வைக்கிறாங்க, சூடத்தை ஏற்றுட்டு மணி காட்டுறாங்க, ஜோதி காட்டுறாங்க, கும்பிட்டு வந்தாச்சு. அது இல்லை விஷயம். வள்ளலார் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, அது கோயில் அல்ல, இந்த கோயில் மற்ற கோயில் போல என்னை இந்த கோயிலை நடத்தாதீங்க, பூ பழம் பூஜை பொருள்லாம் எடுத்துகிட்டு வராதிங்க, எதுவுமே செய்யாதீங்க, தீபாராதனை காட்டாதீங்க, எதுவுமே செய்யாதீங்கன்னு சொல்கிறார். அப்போ என்ன தான் செய்யணும்? இட்ஸ் அ ஃபிசிக்ஸ் லேப். ஆல்ரெடி நான் திரும்பி நான் சொல்கிறேன். என்னை என்ன வேணால் நினச்சிங்க. ஃபிசிக்ஸ் லேப்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு எப்படி அது சரியான வெற்றியான மெத்தடை நம்ம தேடி போகிறது தான். அவர் வெற்றி அடைஞ்சிட்டார். அவரே சொல்கிறாரு, 6ஆம் திருமுறையில் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. கடவுள் அவர் வீடுக்கு எதிர்கொண்டு உள்ளே வந்தார், அருட்பெருஞ்சோதி வந்தார். மகனே, நான் நீ கேட்டதை நான் வந்துட்டேன், அப்புறம் ஏன் மறுபடியும் அழுகிற அப்படின்னு கேட்குறாரு. சந்தோஷமாக இருக்கிற அந்த அருட்பெருஞ்சு வள்ளலாரை பார்த்துட்டு, ஏன்ப்பா சந்தோஷமான விஷயம் தானே, நான் தான் உன்னை பார்த்துட்டேனே, அப்புறம் ஏன் நீ மறுபடியும் அழுகிற அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, நான் உன்னை பார்த்துட்டேன், உன்னை பார்த்த சந்தோஷத்தில் என்னுடைய மயிர்கால்கள் கொண்டு இனிக்குது. ஆனால் இந்த சுகம் எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, இந்த சுகம் எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, இந்த உலகத்து மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்ட ஒரு மனிதன், மனிதனாக இருந்து தெய்வ நிலை அடைஞ்ச ஒரு மனிதன், நம்மளும் அதே மாதிரி அடையணும்னு விருப்பப்பட்ட ஒரு மனிதன் யார் அப்படின்னா சிதம்பரம் ராமலிங்கங்கிறவங்க தான். அவர் தான் வள்ளலார். ஏன் வள்ளலார் சொல்கிறான்னு தெரியுதுங்களா? அவர் அடைஞ்ச பலத்தை என்ன பண்ணணும், அருட்பெருஞ்சோதி அடைஞ்சிட்டாரு. அவர் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே இந்த அருட்பெருஞ்சோதியை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அழுதவர். அப்போ அவர் சொன்ன மெத்தடு என்ன அப்படின்னா, உங்கள் மனசில் நீங்களும் கடவுளை பாருங்கள், எப்படி நான் பார்த்தோனோ அதே தான். அந்த சபையை நிர்மாணித்து 7 திரைகளை வைக்கிறாரு. 7 திரைகள்னா 7 திரைகளை மட்டும் பார்க்குறீங்க. அந்த கடவுளை நீங்கள் உங்கள் மனசில் பாருங்கள். அதுதான் லேப். அங்கே டெய்லி மாதப்பூசம் வாங்க, தைப்பூசம் வாங்க, அந்த ஜோதியை பாருங்கள். அந்த 7 திரை விலகின பிறகு ஜோதி காட்டுறாங்க. அந்த 7 திரை விலகிறத நம்மளால் பார்க்க முடியல. ஆக்சுவலாக வடலூர் சபை 8 பக்கம் வாசல் உள்ள ஒரு அருமையான ஒரு அமைப்பு உள்ள இடம். நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ஒரே பக்கம் மட்டும் திறந்து வச்சிருக்கிறாங்க. இதை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க, சன்மார்க்க அன்பு நிறைய பேர் சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இது காலத்தின் கட்டாயத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 7 திரைகளை விலகி எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதியை காண்றோம். அதே மாதிரி அருட்பெருஞ்சோதியை நீங்களும் காணணும், எல்லாம் உள்ள அருட்பெருஞ்சோதி நீங்களும் கடவுளாக ஆகணுங்கிறது தான் அவருடைய ஆசை. யாருடைய? ராமலிங்க அடிகளாருடைய ஆசை. வாங்க, அந்த வடலூருக்கு வந்துட்டு அந்த 7 திரைகளை உங்கள் மனசில் விலகிறதா நினச்சி, இந்த நெத்திக்கு பின்னாடி இந்த மேலேருந்து உச்சி ரெண்டுமே மீட் பண்ணுற இடத்துல உங்கள் அருட்பெருஞ்சோதி இருக்குது. அதை பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முதல்ல நமக்கு தடையாக இருக்கிறது, அழுத்தமாக இருக்கிற அந்த கரும் பச்சை திரை தான் இருக்குது. அது விலகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீவகாருண்யம் செய்யுங்க. ஜீவகாருண்யங்கிறது எல்லா உயிரையும் மதிங்க, கொல்லாவிரதம் அது மேற்கொள்ளுங்க. அதை செய்யும்போது உங்களுக்கு முதல் அனந்தமாக இருக்கிற திரை விலகும். உங்களுடைய கடவுள் கூடிய சீக்கிரம் நேரில் உங்களை சந்திப்பாருங்கிறது தான் எல்லாம் வல்ல அந்த சிதம்பரம் ராமலிங்க அடிகளாருடைய ஆசிகள்.
வாழ்த்துக்கள். அதுதான் அதையே நம்ம செய்வோம். தேவையில்லாமல் மற்ற கோயில் மாதிரியும் எல்லாம் அந்த வடலூர் சபையை நிர்மாணிக்காதீங்க. எல்லாரும் இந்து மதத்தில் அவரை போட்டு அழுத்தாதீங்க. சமயம் மதம் சாராத ஒரு இயக்கம் பேர் என்னன்னா சன்மார்க்கம். சன்மார்க்கத்தை எல்லாரும் வாங்க, எல்லாருமே சன்மார்க்கங்களாக ஆகுங்க. எல்லாம் அருட்பெருஞ்சோதி அடையுங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி.